ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது என்ன பழம்னா பாஞ்சாங்குளைன்னு சொல்லுவோம். அதில் ஒரு பழம் பழுக்கும். நம்ம மிளகு சீசனில் இருக்கும், சின்ன பழமாக தான் இருக்கும். நம்ம அந்த பழமாக நீ சாப்பிட்டீங்களா இல்லை மறக்காமல் சொல்லுங்கள். அந்த பழத்தை போய் பக்கத்தில் போய் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தான் போய் கிடக்கணுன்னா கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம், நான் இப்போ காட்டுக்குள்ளே போய்க்கிருக்கேன். பார்த்தா தெரியும், சுற்றியும் பாருங்கள். காட்டுக்குள்ளே ஒரு பாதை போகும், ஒத்திரி பாதை மாதிரி. இந்த பாதையிலும் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். ஆமாம், தனியாக தான் வந்திருக்கேன். ஆமாம், அதுக்குள்ள என்ன வேணால் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆமாம், தனியாக வீடு இருக்க வந்திருக்கேன். இன்றைக்கி உள்ள காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணும். அது காலையில் வந்துட்டேன். காலையில் வேணாம், அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே மதியானத்துக்கு மேலே வேலை இருக்குது. அதனால் இப்போ காலையில் வீடியோ எடுக்க வந்துட்டேன். பூஜையும் தெரியும் காலையில். ஆமாம், எங்கள் ஊரை ஒரு சுற்றி காமிக்கிறீங்க ஒரு நாளைக்கு. ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், வாங்க இங்கே பக்கத்தில் வீட்டுக்கு கூட கண்டினியூ பண்ணுறேன். இப்படியே ரொம்ப தூரம் போகணும். நல்லா பேட்டியில் ஜார்ஜ் இருக்காது கேமராவில், அதனால் அங்கேயே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், எங்கள் ஊர் நல்லா பச்சை பசேன்னு இருக்கேன். இங்கிட்டு விவசாய காடு இந்த ஊர் ஃபுல்லாக. அங்கே பக்கத்தில் இருக்க மரம் கொஞ்சம் நெருக்கி வந்துட்டேன். பழம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பழங்கள் கிடந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி கிடக்குமான்னு தெரியலை, இருந்தால் வந்து பார்ப்போம்னு வந்திருக்கேன். ஆமாம், இன்னும் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறது பாருங்கள். பேக் கேமரா காமிக்கிறேன். நான் ஒரு ஆளாவது வீடியோ எடுக்க வந்தேன், அதனால் காமிக்க முடியாது. பேக் கேமரா காமிக்கிறேன். இது நன்னாரி சர்பத்து வேறு, இது நிறையா கிடக்கு பாருங்க. கிராமத்துக்கெல்லாம் எளிதாக கிடைக்கிறது பழம். அதெல்லாம் இது எளிதாக கிடைக்கும். இது நன்னாரி சர்பத்தி வேறுலாம் இதுக்கு நேரம் இருக்கு பாருங்க. இங்கே இருக்குது மரம். இங்கே நல்லா வேர் இருந்துச்சு நிறையா. பிடிட்டாலும் இந்த தான் கிடக்கு. இந்தங்க இது மாதிரி நிறையா கிடக்கு. இது காட்டுப்பகுதிகள், சும்மா காட்டுப்பகுதியிலையும் மலைப்பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பழம். இந்த ஊருக்கு பாருங்க. இது வந்து காய் தான் கிடக்கு. இதில் பாருங்க, காய் ஒரு பழம் கிடக்கு பாருங்க. பழம் அது கொஞ்சம் அரைப்பழம். அது இந்த முழு பழத்தை அப்படிங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு நேரம் பழம் இருக்கு பாருங்க. அதில் ஒரு செங்கொலை உட்காந்துருக்கு. தொட்டோம்னா கொட்டியே விடும். இந்த செங்கொலை உட்காந்துருக்கு பாருங்க. அந்த அது பழம் பைக்கை தொட முடியாது. பழம் வந்து அப்படியே இந்த கொலை, இந்த இந்த கொலை வாட்டதை அப்படியே இருக்கேன் இந்த பழத்தில். அதில் செங்கொலி உட்காந்துருக்கு அந்த பழத்தில். எட்டனா அதை பிடிங்க காமிச்சிருவேன். தாரங்களுக்கு வரும் அது அந்த பழம். ரோஸ் கலரில் இருக்கும் பழம். வந்து இந்த மிளகு தக்காளி பழம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது இருக்கும். உள்ள சின்ன சின்ன விதைகள் அதிகமாக இருக்கும். மிளகு தக்காளி பழம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் நிறையா கிடக்கும். ஏறுங்க, இதில் நிறையா கிடந்துச்சு. பாதித்து விழுந்து கொட்டிடுச்சு. யாருன்னு எவ்வளோது கீழே கொட்டி கிடக்குன்னு. பழமும் கிடக்கு, நிறையா கீழே கொட்டி கிடக்கும். அந்த உருண்டை கிடக்கும் அந்த பழமே. அடுத்த வருஷம் அப்படியே இது முளைச்சி வந்துடும். மழையில் பெய்ய அப்படியே முளைச்சி வந்துடும் எல்லாமே. இது இந்த செடி இப்போ தான் பூ பூக்குது. இதில் யாருங்க இதெல்லாம் பூ பூத்து காய் காய்ச்சிருச்சு. நம்ம இதில் ஒரே ஒரு பழம் மட்டும் கிடக்குதுக்கு நேரம். ஆமாம், மழை வர மாதிரி கிடக்கு. வேறு மழை வந்துடும் வந்தில்ல. இதெல்லாம் மாங்காய் மரத்தை பார்த்தீங்களா அப்படி ரோஸ் கலரில் இருக்கணும் இலை. பழத்தை பிடுங்குறத காமிக்கிறேன். பக்கத்தில் இருக்குங்கிட்ட முள்ளிவேலி. ஆமாம், இந்த பக்கம் நீங்கள் யாருங்க பிடிங்க காமிக்கிறேன். ஒரு ஆள் வீடியோ இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிடுங்க காமிக்க முடியாது. இந்த கொட்டையை திப்பிடணும்.
கொட்டையும் தோலையும். இந்த பழம் சாப்பிட்டீங்களா? மிளகு தக்காளி பழம் அதே மாதிரி தான் இவ்வளோ சின்ன சின்ன விதைகளாக இருக்கும். புரிஞ்சு புரிஞ்சு வாய்க்கில் தான் போட முடியும், வேறு வழியில். நிறைய பழங்கள் கிடக்கு. இதை கொண்டு இந்த பழத்தை வந்து போய் அங்கே போட்டாலும் வயக்காட்டுக்குள்ளே போட்டாலும் மழை சொந்தம் அது. ஆமாம். பழம் ஒரு பழமாக பிடுங்கி வாய்க்கிற பழம் தான். கொட்டையும் தோலையும் திப்பிடணும். இந்த பாஞ்சங்கொலை வாடை அப்படியே இருக்குது இந்த பழத்தில். நீங்களும் அந்த பழம் சாப்பிட்டீங்களான்னு மறக்காமல் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கொலை இதில் இருக்க பழம் சாப்பிட நினைப்பீங்க. ஆமாம், நாங்கள் கிராமத்துக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த பழம். இது வந்து ஈசை பிடிக்கிற கொலை. இது ஈசை பிடிக்கும்போது இந்த பாஞ்சாங்குலைன்னு சொல்லி துப்புவாக, பாஞ்சாங்குலை வெண்டி துப்புவாக ஈசை பிடிக்கிறதுக்கு. அந்த பாஞ்சாங்குலையில் தான் ஒரு பழங்களை பழுக்க சின்ன சின்ன பழமாக அதே. ஆமாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. இப்போ சீசன் கிடையாது, சீசன் முடிஞ்சு இருந்தாலும் 1-2 இப்போ தான் பழுத்துருக்கு. ஆமாம், எதுங்க பழம் கிடந்துச்சு, இந்த பழத்தை காமிக்கிறேன் பாரு. வீடியோ எடுக்க ஒரு ஆள் வந்ததுனால ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது. எதுங்க பழத்தை ஒழுங்காக காமிக்க முடியல. ரோஸ் கலரில் இருக்கும் பழம். ஆமாம், இந்த பேக்க மேலே காமிக்கிறாளதே யாரும் நம்ம எவ்வளோ பழம் கிடக்கு பாருங்கள். இந்த பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காம பண்ணுங்க பாருங்க. இதில் பழம் பழம் நிறைய கிடக்கு. எனக்கு பழம் கிடக்கு. இந்த இதில் இன்னும் அந்த அளவுக்கு பழம் பழுக்கலை. இதில் இன்னும் இந்த வருஷம் காய்க்கலை. இதுலேயும் காய்க்கலை. இந்த பக்கத்தில் ஒரு கன்று இருக்குது. நம்ம இதில் பிஞ்சு தான் கிடக்கு. இந்த ஒரு பழம் அந்த அளவுக்கு பழம் இதில் இன்னும் அங்கே பழம் பழுக்கலை. இதில் நல்லா பிஞ்சு நிறையா கிடக்கு வருங்க. இந்த பழத்தோட வாசனை சூப்பராக இருக்குது. இதே ஈசலுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த கொலை தேவைப்படும். அதில் இந்த பழம் சாப்பிட்லாம். உள்ளெல்லாம் கிடக்கு பாருங்க. அதுக்கு நிறைய பழம் கிடக்கு பாருங்க. மிளகு தண்டியில் சின்ன சின்னதாக தான் கிடக்குங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ பழம் விருந்து கிடக்குங்க. யாருங்க கீழே அந்த உருண்டோடு கிடக்கப்பல அந்த பழம்பேன் இந்த குருவியல் தின்னுட்டு அப்படியே கீழே போட்டுறது. ஆமாம், அதுதான் இப்படி கிடக்கு. யாருங்க எவ்வளோ பழம் எவ்வளோ இது கிடக்குன்னு. பழம் கிடக்கு. இந்த பழத்தை பழம் மெதுவாக கொண்டு வந்தோம்னா பார்த்து பிடுங்க வேண்டியதே. இந்த அதுக்கு நல்லா பழம் கிடக்கு. இப்போலாம் வீடியோ எடுக்க கூப்பிட்டா வீடியோ எடுக்க கூப்பிடலாம் பார்த்தா அப்போலாம் இன்றைக்கி வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், சரி வேலை இருந்தால் வேலைக்கு போட்டுன்னு சொல்லி நான் மட்டும் வந்துட்டேன். யாருங்க இதில் இது பாருங்க, இதில் எவ்வளோ பழம் கிடக்குறேன் யாருங்க. இப்போ எவ்வளோ பழம் கிடக்குங்க. அதில் ஒரே இதில் பழம் நிறைய கிடக்கு. அது எதுவும் கீழே விழுந்துருச்சு. அந்த பழம் ரொம்ப பழுத்துருச்சு. இந்த பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்லாம். இருந்தாலும் இதை கொண்டு இந்த பழத்தை கொண்டு முளைக்க போட்டாலும் முளைச்சி வந்துடும். நம்ம இது பாஞ்சாங்குலை இது முளைக்க போட்டோம்னா முளைக்க வந்துடும். இது எதுக்கு இது ஈசை பிடிக்க முடியாது. இது யூஸ் ஆகும். இந்த கொலை வந்து யாருங்க சேப்பில் போட்டுக்குறோம். பை கொண்டு வரல. இதுக்கு நேரம் மரம் கிடக்கு. இது வந்து குறி தின்ட்டு போட்டிருக்கு இந்த பழத்தை. இந்த இங்கே யாருங்க இதெல்லாம் பழம் ஏகப்பட்ட கிடக்கு. இங்கே இருங்க. யாரு இது நல்ல மொக்க பழம். அது
எனக்கு பழம் கிடக்குறது இந்த ஒரு தூள் நிறைய கிடந்துச்சு. நான் அன்றைக்கி பார்த்து நிறைய ஓஞ்சிருச்சு பாதிக்கு பாதி. கீழே நிறைய குட்டி கிடக்கு, பார்த்தாலே தெரியும். உருண்டை உருண்டை கிடக்குறப்பல பழந்தேன். அன்றைக்கி வந்து இதோட நிறையா கிடந்திருக்குங்க. அன்றைக்கி வந்திருந்தோம்னா யாருங்க இது உதப்பழம். இதெல்லாம் அவ்வளோ. இந்த செடியில் அந்த அளவுக்கு பழம் இல்லை. பாதி பாதி பழம் பழுத்து கீழே விழுந்து ஓஞ்சி விட்டது. கிடந்தால் 1-2 கிடக்கும். நீ கிடந்தா கிடந்துட்டு போட்டது. ஆமாம், நான் அந்த மரத்தில் பார்த்தேன். ஆமாம், அதில் அதில் கிடந்துச்சு. செங்கோலி உட்காந்துருச்சு. நான் பிடுங்காமல் வந்துருந்தேன். வாங்க அதில் போய் பார்த்து பிடுங்குவோம். இதெல்லாம் இந்த பாஞ்சாங்களை தூருதேன் உடஞ்சி விழுந்துருச்சு. ஆமாம், இதில் நிறையா கிடக்குது. இதில் நடக்கணும்னா பக்கம் பக்கம் பழம் நடக்குதுல. ஆனால் மரம் கொஞ்சம் பெருங்கண்டுது. அதுக்குன்னா ஒன்று கிடக்கு. நேரம் ஒன்று எதுங்க இன்னமும் அந்த கொலை இதுலேயே உட்காந்துருக்கு. போங்கிட்டு கொட்டிவிடாத. கொலையில் அந்த பழத்தை திங்குமான்னு தெரில. ஏங்க காயும் சேர்ந்து பிடிங்கிட்டேன். அம்மா பிடுங்குற ஒழுங்காக எடுக்க முடியல வீடியோ. அந்த பழம் பிடுங்குறத இன்னொரு ஆள் வந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கேன். பழம் மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. பழம் ஓரளவு பிடிங்கிருக்கேன். இது அதிகம் சாப்பிட்லாம். நான் கொண்டு இது அதை கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டுவிட்டு மற்றதெல்லாம் கொண்டு இந்த வீட்டில் போய் முளைக்க போட போகிறேன். இந்த பழத்தங்கள் இந்த பழம்லாம் முளைக்கும். ஆமாம், யார் நல்லா மொக்க பழம். அது யாருங்க இது நல்லா மொக்க பழம். இதெல்லாம் பழங்கள் நிறைய கிடக்குன்னா இதுலேயும் நிறைய பழம் இதில் நிறைய பழம் பழுத்துருக்கான. அதில் வந்து அதிகமாக ஓயலை. இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதான் முத பழமாக கிடக்குங்க. எனக்கு காயத்தையும் நிறைய கிடக்கு. சளி வேறு பிடிச்சிருச்சு. அதனால் எவ்வளோ பேச முடியல. செங்கோலி மறுபடியும் தாழ்ந்து வந்துருச்சு. நல்லா கொட்டெல்லாம் நம்மளா கொட்டி இருந்தால் நல்லா வீங்கியிருக்கு. இந்த கொலை மற்றுங்க ஈசோடிய கொலை உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. கிராமத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த பழம்லாம் பழம் வேறு எங்கேயும் கிடக்காந்தில்ல. இந்த கொலையோட வாசனை சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது வாடை. வீடியோ கொஞ்சம் மங்குற மாதிரி தோணுது. நம்பதில் ஓரளவு பழம் பிடுங்கிட்டேன். எவ்வளோ பழம் பிடிங்கிருக்கு இந்த காமிக்கிறேன் வாங்க. நான் பிடுங்கும்போதே நிறைய பழத்தை சாப்பிட்டேன். ஆமாம், பிடுங்கும்போதே ஏகப்பட்ட பழத்தை சாப்பிட்டேன். கொஞ்சம் ஒரு 20-25 பழம் பிடுங்கிருப்பேன். இன்னும் பழம் கிடக்குது. நம்மளுக்கு போதுமானது இது போதும். குருவிகள் நிறையா சாப்பிட்டு போட்டு நம்ம அதிகமாக பிடிங்கி வீணாக்கக்கூடாதுல்ல. அதிகமாக சாப்பிட முடியாது. ஒமட்டும் நம்ம ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் பிடிங்கிட்டு வந்தேன். தேவையான காமிக்க பாருங்க. நான் உட்காந்து அம்மா எவ்வளோ விட பிடிக்குதுன்னு பாருங்கள். பை கொண்டு வரல, கையில் தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். இதுங்க இப்போ பழத்தப்பெல்லாம் எடுத்துகிட்டே அப்புறம் காமிக்கிறேன். அதான் பழம் ஓரளவு பண்ணிட்டாங்க பாருங்க. ஆமாம், நல்லா வளங்குது பாருங்க. இதை பழம் ஓரளவு பழம் பிடிங்கிருக்கான். அந்த பழத்தை கீழே போட்டு காமிக்கிறேன். கீழே வச்சா மண்ணாக போயிடும். ஆமாம், இந்த ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை வச்சு கூட காமிக்கிறேன் எவ்வளோ பழம் போட்டுங்க பாருங்கள். இவ்வளோ பழம் பிடிங்கிருக்கேன். ஆமாம், இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். மற்றதெல்லாம் கொண்டு இது வந்து முளைக்கி போடலாம். ஆமாம், இது வந்து இந்த மரம் வந்து அதிகமாக காட்டுக்குள்ளே மலைப்பகுதியில் அதிகமாக இந்த மரங்கள் இருக்கும். இந்த பாஞ்சாங்குளம் மரங்கள். ஆமாம், இதை கொண்டு போய் வீட்டில் போட்டு பார்ப்போம் பிழைக்குமா நான். ஆனால் இது இந்த பழத்தை கொண்டு போட்டால் முளைச்சி வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இருந்தால் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழமாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லையான்னு மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல் சிம்பிளை போடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் கிராமத்துகளில் எப்படிலாம் வசிக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். பார்த்து எல்லோரும் மகிழுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.